இதுனா நீதிமன்றமா உங்க அம்மா பிரச்சனை சூத்து நான் குத்துக்கா விட்டுக்குதியா மத்த வரம் போற நம்ம 2 பேரும் சூத்து தானே கேக்குறானுங்க என்னுடைய உருவத்தை பார்த்தா எப்படி தெரிகின்றது ஐயா இந்த வானவராய கோட்டையை ஆளக்கூடிய வானவராயன் வெறுமற்ற யாதர் உறைவாடும் அல்லாமல் என்னுடைய மனைவி வீரவல்லியை மணந்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்த போதிலும் எனக்கு முன்னதாக வரக்கூடிய கவலங்கள் யாரையா அவரு போட்டா சூட்டுக்கு போயிடாரு. பையா வரமாட்டேன் போடா என்ன வரமாட்டேன் இந்த வச்சனை சூத்து நான் குத்துக்கா விட்டுக்குதியா மத்த வரம் போற நம்ம 2 பேரும் சூத்து தானே கேக்குறானுங்க புடுக்குல கட்டுக்குது நம்ம சூத்து. என்ன வார்த்தை மோர்ராமாயா யாரு வாங்கி தெளிவுமா சொல்ல வேண்டியதானே. வரமாட்டேன் போடா வரமாட்டேன் போடா என்ன சொல்றாங்க பையா அவனைத்தான் கேட்டேன். அப்ஜெக்ஷன் யுவர் மை ஆர்டர். முதல்ல அவனை கோய் குண்டு நிக்க வைடா. கோய் குண்டு அப்படின்னா என்ன குண்டுடா என்ன குண்டுடா அதை அப்படி கட்டம் கட்டி வச்சிருக்காரு குற்றவாளி. இதுனா நீதிமன்றமா உங்க அம்மா என்ன நீதிமன்றமா அப்புறம் சின்ன பையன் வந்து பாத்துக்கலாம் எங்க போறவங்க வரா அவனா நிறுத்தலாம் நிக்கா பண்றியா எங்கடா போறாமா எங்கடா போற நீ நான் வீட்டுக்கு போறேன்டா வீட்டுக்கு போறேன்டா எப்பா இப்பயா என் பைக்கு புல்லட் பைக் புல்லட்ரா புல்லட் பாவி ஐயோ ஐயோ வாயில ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை வருது அதுக்கு ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் எத்தமா விளக்கறாடா உங்களுக்கெல்லாம் தமிழ தகராறு ஆங்கில வேற பேசுறீங்க சரிப்பா நீ பண்ணற அவரு பண்ணறா ஆமா யாரு பண்ணரு உன் கை தான் இருக்குது நீ தான் பண்ணரு நீ பேசு இப்ப திருப்பி எதிர விட்ட மாதிரி ஆரம்பிப்போம் பாரு
நீ போ. நீ போ. சொல்லல நானே. பா இது மாதிரி போட்டுக்கணும். இப்படிதான். தப்பு தப்பா அடிக்கிற மயிலாடு. டேய், ஓ அம்மா நேரத்துல பாதியில விட்டு போறியா? ஊருக்காரன் யாரு சேர்ப்படி வாங்க? வாங்க. என்னத்துக்கு வாஜர்னுக்கிற நீ ஏன் சத்தி வரணியா? வாங்கடா. அம்மால காலில் பிதிக்கு வாங்கின்னு போல. அட உன் மண்டையில அதுக்கேடா பாரு அடிக்க ஒரு ரெடி அப்படியே அக்கு வச்சிர என்ன பண்ற அக்கு வச்சிரு ஏறமா ஓ ஏண்டா ஓ இவ்வளவு நேரத்துக்கு போறியா? நான் யாரை வச்சுக்கணும் ஆடுறத? எந்த ஆளை வச்சு நாடுன்னு கேக்குற? நீ யாரனா வச்சு நாடு இல்ல அவன் எங்க அம்மா அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குதான் அம்பேத்கர் புலிஸ் அவர்தான் இவ்வளவு ஆணவத்தோட பேசணும் வர முடியாது. போடா நினைக்கிறியா? நான் நீங்களா ஆட்டமே ஆட முடியாது. ஊருக்கு கல்லல் அடி வாங்குவீங்கடா. வந்துட்டானுங்க உனங்க. 4 பேர் பாப்புலேஷன் உட்காந்துக்கிறாங்க. இப்பவே என்ன பண்ணுவா சொல்லாரு. இப்ப 1 மணி நேரம் போது எனக்கு வந்தவாசி எல்லாம் பார்க்க தான் வந்து ஒரு போன் அடிச்சா போதும். 1 மணி நேரத்துல 9 பாபநாசக்காரனுங்க வரும். பின்ன நீ 9 வச்சு ஆடுவா? வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு என்னுடைய உருவத்தை பார்த்தா எப்படி தெரிகின்றது? சின்ன சந்தேகம் யாரையுமே வச்சு எனி டைம் அதே வேலை தான். பாருங்க என்ன வார்த்தை சொன்னா இருங்க கேட்டு வரேன். என்ன என்னடா ஐயா யாரு நினைச்சுக்கிறேன்? உன்னை இந்த வயசுல பப்புனா சாப்பிட்டு நெக்கில பேசுறியா? ஐயா பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா? என்ன சொன்னீங்க? நீ மாட்டி சிட்டிங்க. நீ யார்? நான் யார்? என் அருகாமையில் இருக்கக்கூடிய காவலன். ஆமா, என்னை பற்றி அனைத்துமே அறிந்தவனே. உனக்கு அடிக்கடி எடுத்து வைக்கிறவன் நான் தான். என்ன பண்றது? என்னை பற்றி அனைத்துமே அறிந்தவன் நீ. ஆமா. ஆகையா என்னுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. ஐயா உனக்கு புரியும். ஐயா ஒரு நாளைக்கு 40 வாட்டி ஆன்ஸ் போடுவாரு. நீ வாங்கல சரி வாங்கி ஒண்ணு இல்லைங்க. மச்சான் 5 அடி வச்சு போறேன். மச்சான் ஆம்பளை இருந்தா 2 அடி வச்சு போறேன். என்னுடைய பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை? எப்படிப்பட்டது? எவ்வளவு பெரிய தலைகட்டு? பரம்பரை கோடிகள் பரம்பரை. அதான் ஐயா யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஊர்ல நீ எக்ஸ்பிரஷன் கொடுத்த பார்த்தா உனக்கே தெரிஞ்சிருக்க மாதிரி 100 வீட்டு தலை கட்டுற பையா ஐயா தெரியுமா? சொல்றா உன் பெருமை சொல்லுமா? நீ பாராட்டா இது கொடுப்பாடா. ஐயா ஐயா எதனா சொல்லுப்ப அங்க சொல்ற. ஐயா நாங்க மட்டும் சொல்லியிருப்போம். நீங்க பைத்தியமா இல்ல உங்க எஜமா பைத்தியமா? என்னப்பா நீ பைத்தியா?
யாரா நீ பைத்தியா ஐயா 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 ஐயோ பைத்தியா அவன் ஐயா எதை வச்சு பைத்தியன்றேன் எதை வச்சு நான் பைத்தியன்றேன் ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு மொத்தம் பேர் 4 லூசு அதாதுடா காது வலிக்குது மொட்டை மேலே இருக்குன்னா அப்புறம் எல்லாம் பிடிச்சி தொங்கணும் ஐயா அது. நீ லூசா அவன் பேருங்க அண்ணன் தம்பி 2 பேரு 2 பேரு மொத்தம் பேர் 4 லூசு சரிடா இன்னொரு பேர் நீ லூசு நீ லூசு கடைக்கு போயிட்டான் வீட்டுல இருக்கிறது யாரு அட பாவி இது கூட தெரியாது சொல்லு இரகர்த்த அண்ணன் தம்பி 2 பேரு மொத்தம் பேர் 4 லூசு மொத்தம் பேர் நீ லூசு கடைக்கு போயிட்டான் அப்ப வீட்டுல கருத்து 4 லூசு நீ லூஸ் தானா நான் லூசுடா நீ லூசுடா அட பாவி நான் லூசுடா இங்க வா இங்க சத்தியமா கீழ்புத்தூர்ல நின்னு சொல்றேன் நீ தாண்டா லூசு உனக்கும் புரியலையா சத்தியமா உங்க 2 பேரும் புத்தியே கிடையாது இங்க வா இங்க. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு 2 பேருப்பா. மொத்தம் பேர் 4 லூசு ஆமா. இன்னொரு பேர் நீ லூசு சரிடா. நீ லூசு கடைக்கு போயிட்டான் போயிட்டான். வீட்டுல இருக்கிறது யாரு நான் லூசு வீட்டுல இருக்கிறது யாரு அட கம்யூனிட்டியா நீ லூசு தான் கடைக்கு போயிட்டான்ல வீட்டுல இருக்கிறது யாரு நான் லூசு தானே எல்லாம் நீ லூசு தானா? நீ லூஸ் தானே பைத்தியக்கார வாசனை சரி சரி ரெண்டுல ஒண்ணு தோடு ரெண்டுல ஒண்ணு தோடு தோடா நீ தோடா போயிட்டே அப்ப நீ தான் லூசு ஆமா தான் நீ திருப்பி கூட தோடு நீ தான் லூசு எப்படி சொல்றேன் எப்படி சொல்ற 2 பேரையும் ஒண்ணே தான் நினைச்சேன் வா நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல நான் அமெரிக்காவில குஞ்சாணியாக இருக்கேன் பிஞ்சாணி நீ எல்லாம் இருக்கவே கூடாது சரி வா பாத்துக்கலாம் அப்படி இது எந்த நாடு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்ப பக்கத்துல இருக்குதா அவன் தானே சொல்றான் ஏண்டா, இது தமிழ்நாடுன்னு யாருக்கும் யாருக்கு தெரியாதா? தெரியாது என்னுடைய நாடு எந்த நாடு தான் தெரியும் நான் யார் எப்படிப்பட்டவன் என்னுடைய உள்ள இருந்து வரும்போது அந்த பொட்டை உனக்கு சொல்லி கொடுத்தாரு புள்ளியா நான் கேட்கிறேன் வாத்தியார் பொட்டை உனக்கு சொல்லி கொடுத்த அனுப்பல சொல்லி கொடுத்தானே இல்லையா இல்லையா தமிழ்நாட்டியா ஈரா போய் நீ என்னத்துக்கு வர ஆனா அவன் சொல்லி கொடுக்குறான் நீ என்னத்துக்கு வந்த அவனா அச்சு நீ அச்சு 2 பேரும் மேல பேசினுக்கிறீங்க அவன் இந்த மாதிரி நானும் ஆம்பளை மெத்தாடி பருப்பு பாபடி இதுதான் வானவராய தப்பு கிடையாது, விடு. என்ன தப்பு இல்ல சொல்லு இந்த வானவராய கோட்டையை யாதொரு என்ன அவர் என்ன துண்டுபிடி நினைச்சுக்கிறேன் இந்த வானவராய கோட்டையை யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடும் பரிபாலனம் செய்ய வானவராய கோட்டை சத்தியவாணி விட்டுட்டு தெரியுமா வானவராய கோட்டை சொன்னா அண்ணன் ஒயர் இருக்குது கையை தூக்க வானவராயன் அப்படியே வந்துட்டேன் வானவராய கோட்டையை ஆளக்கூடிய வானவராயனான வெறுமற்ற யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரம் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறது செருப்போடுதான் வாழணும் அப்படியாக இருந்தாலும் இதோ இருக்கின்றது இந்த வானவராய கோட்டை இந்த கோட்டையில நானும் என்னுடைய மனைவி வீரவல்லி இருக்கின்றாளே நம்ம போட ஆளுக்கு 1.5 முச்சா போட்டு வச்சுக்கலாம் என்னுடைய மனைவி இருவருமாக சேர்ந்து மந்திர தந்திரங்களை கற்று பில்லி சூனியம் யாவல் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கற்றுணர்ந்து யாதொரு குறைபாடும் அல்லாமல் ஆண்டு வருகின்றோம் இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னுடைய மனைவி வீரவல்லி பாத்துட்டு வரோம் என்ன செய்ய போறீங்க என்னுடைய மனைவியை நான் அழைத்ததாக அதி விரைவாக அழைத்து வரணும் வா
சரி, வா, நீ ஊர் மேல ஊர் மேல போதும் ஐயா இந்த பாருங்க பொம்மை ராஜாக்கத்துல இது ஒரு மகாராணி ஹலோ செக்ஸ் குஸ்மி மைக்கு மேல தான் ப்ராப்ளம் என்ன பண்ற மேல அடிப்பா அம்மாக்கும் வரக்கூடாது பக்காரு தானே போனேன். ஆமா. ஒரு அடி தான் வாங்கி விடணும்னா தெரியும் போய் ஜூஸ் இருந்துச்சா? ஜூஸ் இருந்துச்சா? ஜூஸ் இருந்துச்சா? டேய் தெரியாதா நான் மைக்கு தான் டெஸ்ட் பண்ணேன். நீ டெஸ்ட் பண்ண ஏத்துறா. நீ வாமா நீ அதான் உள்ளம் காலி தீரா உள்ளம் காலி தீரா உலகம் தீரி என்ன பண்ற? ஏதோ கேட்டு எதுடா உருவுடுத்துக்கா கால உருவலம்மா கால உருவல கால உடைக்கலாமா ஆன்ஸ் வச்சு விடுவீங்க. அப்பனா தான் உரிமை வரும் நல்லா சுளுக்கு எல்லாரும் சும்மா குரூப் சரி போக்குமா அன்பனுடைய ஆசை மனைவி நீர வெளியே மனமாற வாழ்த்துக்கள் அத்தான். வாழ்க 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 வாழ்க
யாதொரு குறைபாடும் அல்லாமல் சேரும் சிறப்போடும் வாய்ந்திருக்கிறேன். அப்படியாகட்டும். தயாரமா? நைவின்னு போகுது நான் என்னுடைய மனைவியை சந்தித்து விட்டேன். ஆமா பால் பழப்பா ஃபர்ஸ்ட் நடக்க போகுது எதுக்குடா? அதுக்கு அவர் சேர்த்து வருவாரு ஏன்டா டேய் நான் சரியா செய்யணும் இல்லையா இன்னும் உங்களுக்கு வேலை இல்லை போலாம் போலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போவா போடா. சரி விட்றா அத்தான். அத்தான்.